அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணுவான் ஐயான்னு சொன்னான். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை சூசேப்பர், வியாழக்கிழமை இன்ஃபன்ட் ஜீசஸ், வெள்ளிக்கிழமை சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், சனிக்கிழமை மாதா நாள், ஆஸ் யூஷுவல் சண்டே மாசுக்கு போவோம். இப்படி தான் சொன்னேன். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார், அவருக்காக எந்த நாள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், யாரோ ஒருத்தரை நான் விட்டுட்டேன். ஒருவர் இருக்கிறார், அது யாரோ ஒருத்தரை நான் விட்டேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது, ஒரு ஏக்கம். நம்மளை கூடயே இருந்து நேசிக்கிறவங்கள நம்ம கண்டுக்கவே இல்லையே எவ்வளோ நாள். பாருங்க, நான் எவ்வளோ சிலை வழிபாடு பண்ணேன், எவ்வளோ புனிதர்கள் வணக்கம் செஞ்சேன். கர்த்தர் நினச்சிருந்தா நான் இல்லாமல் போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் எப்படிப்பட்டவரை பாவிகளை நேசிக்கக்கூடியவர். அறியாமல் தெரியாமல் செய்த நான் என்பதை அவருக்கு தெரியும். அப்படி எனக்கு ஒரு பாசம் வந்தது. அப்போதான் நான் தேவனை எனக்காக சிலுவை சுமந்தவரை நான் எங்கே விட்டுட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. அவர் இன்னும் எதனால் யூஸ்வலாக பேச பிடிக்காதவங்க அவர் இன்னும் அதிகமாக என் கூட பேசுவாரான்னு நான் ஏக்கத்தோடு கேட்டேன். அவர் சொன்னார், சிஸ்டர், பைபிளில் கொடுக்கப்படாதெல்லாம் செய்யாதீங்க. இந்த ஜெபமாலை செய்கிறது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கா? அந்தோனியார் பேர் பைபிளில் இருக்கா? இப்படி என்னை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு இஸ் இட் டச்சிங் மீ. ஏதோ ஒரு தவறு நம்ம செய்கிறோன்றதை நான் புரிந்து கொண்டேன். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, வேறு என்ன கேட்குறீங்க என்கிட்ட. நான் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அன்றைக்கு நிறுத்தினேன் நான் ஜெபமாலை. நான் யூஸ்வலாக நான் சொன்ன கழுத்தில் ஒரு ஜெபமாலை போட்டுக்குவேன், பேக்கில் வச்சுக்குவேன், பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஜெபமாலை கொடுப்பேன், என்னுடைய பாக்கெட்டில் ஒரு ஜெபமாலை வச்சுக்குவேன். இப்படி நேசித்தேன் நான். ஆனால் ஒரு செகண்டில் அந்த ஐயா எனக்கு புரிய வச்சார், இதுதான் கர்த்தருடைய தொடுதல். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யார் சொன்னாலும் கேட்காத நான், மாதா தான் கடவுள், மாதா கிட்ட தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு மாதாவையும் புனிதர்களையும் பற்றி கொண்டிருந்த என்னை ஒரே வார்த்தையால் இதையெல்லாம் தவறு என்று புரிய வைத்தார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இது தவறு என்பதை, நம்ம செய்யறது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், சிஸ்டர், நீங்கள் ஒரு தியானத்துக்கு போய் கலந்துக்குங்க, அங்கே உங்களுக்கு இன்னும் வேதத்தை பற்றி சொல்லி கொடுப்பார்கள் என்று. அந்த தியானம் என்னை போல் கன்னியாஸ்திரி சிஸ்டர்ஸ் வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டு வசனத்தை படித்து அதற்குரிய அர்த்தங்கள், இந்த மாதிரி சில வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டு ரட்சிப்பு வர்றதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருக்கிறார்கள். இன்றும் அந்த இடத்தில் போயிட்டு நான் 7 நாள் தியானம் அட்டன் பண்ணேன். அப்பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையை கேட்டு நான் கண்ணீர் விட்டு நான் அழுதேன். ஏன்னா நான் செய்யலை. அந்த வசனத்தின் மூலயமா சொன்னார், நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க பாரு பிரியான்னு. யாத்திரையாகமம் எடுங்க, யாத்திரையாகமம்